தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் பயணமுள்ள சந்திர பகவான். காலை பொழுது பல்வேறு விஷயங்களில் குழப்பங்கள், மன வருத்தங்கள் இருந்தாலும் மாலை பொழுது அவையெல்லாம் சரியாகி நீண்ட தூர பயணத்தின் மூலியமாக, ஆன்மீக பயணத்தின் மூலியமாக நிம்மதி பெருமூச்சு விடும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் தனுசு ராசி என்பர்கள். காசியில் அருள்பாலிக்கூடிய பாதாள வராகிய மனசலி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையும். ராசிகளை மகர ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் எதிர்பாராத திருப்பமாக தொலைதூர பயணத்தின் வாயிலாக, ஆன்மீக பயணத்தின் வாயிலாக புதிய வீடு கட்டுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மகர ராசி என்பர்கள் சென்னை திருவள்ளூர் அருகே சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசலி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு சதய நட்சத்திர பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பல்வேறு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாதசனி லாபசனியாக இருந்தாலும் எதிரிகளின் கை ஓங்கி எதிரிகள் உங்களை சில கஷ்டப்படுத்தக்கூடிய சூழல் வந்துவிடும். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய ஞான தேசிக சுவாமிகளை மனசலி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 7.5 சனி நடப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் புதிய நட்பால் வியாபார விஷயத்தில் லாபத்தை அனுபவிக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கும்பகோணம் திருபுவனையில் அருள்பாலிக்கக்கூடிய சர்வேஸ்வரரை மனசலி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.